ஒரு அமைதி உனக்குள் உறங்கி கிடக்கு. அதை உணராத காலம் வரை உனக்கு அமைதியை நிலைநாட்ட முடியாது. அப்போ நமக்குள்ளேயே ஒரு அமைதிங்கிற ஒரு சக்தி இருக்கு. அதை புரியாம மனிதன் வெளிமனதோட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத அவர் உணர்த்தினார். சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, உலகத்துக்கு நீ எப்பொழுது சேவை செய்யறதுன்னு நினைக்கிறியோ அப்பொழுது உன் மனத்தெல்லாம் அந்த உலகத்தை பத்தி சிந்திக்க போயிடும். அப்படி சிந்திக்கும் பொழுது உன்னுடைய உள் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சாந்தியை பற்றியோ அமைதியற்ற வேதனையை பற்றியோ நீ சிந்திக்க வேண்டிய நிலைமை வராது. அதனால பொது உலகத்தை பற்றி சிந்தி, மக்கள் தொண்டை மகேசர் தொண்டி என்று நீ உணர்ந்து விடு. உன்னுடைய உள்மன தாக்கங்கள் குறைஞ்சவன அவரு ஒரு வார்த்தைகள் சொல்லி நமக்கு வழிகாட்டு. புத்தர் நமக்கு ஒரு சில வழிகளை சொல்லும்போது சொன்னார், நீ உன்னை உணர்ந்து பார்க்கும் பொழுது உன் மனதில் தோன்றுகின்ற உணர்ச்சி வசப்படுகிற தன்மைகளையும் நீ செல்லும் வழி சரியானது என்பதை நீ சிந்தித்து ஒரு முடிவெடுத்து விட்டால் அப்பொழுது ஒரு அடக்கநிலை கிடைக்கும். அது உனக்கு உண்மையான அமைதியை கொடுக்கும்னு சொன்னார் புத்தர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு குருமார்களுமே அமைதியை பற்றி சாந்தி நிலைகளை பற்றி வாழ்க்கையில நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த குருமார்கள் வாழ்க்கையிலேயே அமைதியில்லாம தான் வேதனை இருக்காங்கிறது அவங்களுக்கும் கடவுளுக்கும் அவங்க மனசுக்கு தான் தெரியும். உலகத்துக்கு பாடம் போதைக்கலாம், ஆனா தன்னை அடக்கிக்கிட்டாரா தான் சாந்தி பெற்றாராங்கிறது யாரும் தெரியும். அவனுக்கும் கடவுளுக்கும் அவன் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனா அந்த சேவை எப்படிப்பட்டதா பிரத்தியாருக்கு நீ சாந்தி நிலையை நீ உணர்த்துவதும் உருவாக்குவது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் உன்னுடைய மனச்சுமை குறைகிறது என்பது கூறலாம். இப்படியெல்லாம் மன அமைதியை தேடி மனிதர்கள் இன்னைக்கு குளிச்சுட்டு இருக்கோம். பகுத்தறிவு இருக்கிறதுனால மனிதன் நமக்கு சிந்திக்கிறோம். பகுத்தறிவற்ற ஜீவன்களை பாருங்க, ஆடு மாடு எல்லா ஜீவத்தங்கள் இருக்கும். அதுவும் கூட அமைதிகளாக தான் உலகத்தில் உலாதுகிட்டு. பாம்புகளுக்கு குடைகளும் பறவைகளுக்கு ஆகாசமும் மர கிளைகளுமாக இறைவன் படைத்து வச்சாலும் மனிதனுக்கு அமைதிக்குன்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டி வச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள அமைதியா இருக்காம யாராலும் உறுதிப்படுத்த முடியுமா? முடியாது. வீடு உறங்குவதற்கும் உண்ணுவதற்கும் தான் இருக்கே தவிர, ஆனால் உள்மனதின் அமைதிக்காக அந்த வீடு நமக்கு இல்லை என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடு அமைதி இல்லை என்றால் அடுத்த வீடு என்ன வீடு என்றால் அதுதான் மோட்ச வீடு. அந்த மோட்ச வீடு நாடுவதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம். பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கும், 2 பிள்ளைகளும் தங்கமா இருக்கும். தகப்ப தாந்தோண்டி தனமா இருக்கிறது பிள்ளைகளை பத்தி கவனிக்க மாட்டான். அவன் வச்சதே வழின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகளையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பொழுது பிள்ளைகளுக்கு தகப்பனோட பற்று குறையும். நம்ம இஷ்டப்படி நம்ம பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி தகப்பனாரும் தந்தையும் தாயும் நினைப்பாங்க. பிள்ளைகளுடைய கொள்கை வேற மாதிரி இருக்கும். அப்போ பெற்றவங்களுக்கு பிள்ளை மேலோட பற்று குறையும். இந்த பத்தை பத்தி எதுக்கு சொல்லணும்னா, உலகத்துல யாரு அன்போடு இருந்தாலும் சரி, யாரு பாசத்தோட இருந்தாலும் சரி, யாரு பற்றோடு இருந்தாலும் சரி, எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நிறையானது கிடையாது. அத்தனையுமே குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் எல்லாருமே தான் வைத்த பற்று, தான் வைத்த பாசத்திலிருந்து விடுதலை ஆகிவிடுவார்கள். அது மட்டும்தான் அந்த உலகத்தில் ஒரு பெரிய உண்மை. ஆனா இந்த உண்மையை தெரிந்த பிறகு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானே, ஒருத்தர் உறவாடி வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? உணர்ச்சி ஒரு காரணம், மனசு ஒரு காரணம். ஒரு அற்புதமான ஒரு மாட்டை 10 வருஷம் வளர்த்துட்டு 11வது ஒரு மாட்டை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மாடு இருந்த இடத்தையும், அந்த மாடு நின்ற கோலத்தையும், அந்த மாடுகளால் தான் பெற்ற சந்தோஷத்தையும் நினைச்சு மனிதன் உருவான். அது இருந்து மனப்பற்று. தன்னோடு வாழ்ந்தவர்கள் சில காலம் பிரிந்து விட்டார்கள் என்றால் அவர்களோடு வாழ்ந்த நிம்மதி நிலைகளை மனிதன் தேடி தேடி நினைத்து உருவான். அது என்னது? அது உணர்ச்சி பற்று. இந்த பற்றுகளெல்லாம் எப்பொழுது மாறும்? அது மாறிட்டு தான் இருக்கு. ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது எதை எடுத்தாலும் அப்பான்னு சொல்லுது, அம்மானு சொல்லுது பிள்ளை. அதே போல 18 வயசு ஆயிடுன்னு சொன்னா அப்பா அம்மாங்கிற வார்த்தையை சாதாரணம் சொல்லிட்டு தன்னை நேரிச்சதுக்கு பின்னால செய்யும். அப்ப பெற்றோர்கள் மேல வச்ச பற்று எழுதிடுது 50% அறுபட்டு போயிடுச்சு, அடுத்தவங்களுக்கு பின்னால போயிடுது. ஆம்பளை பேரும் அப்படிதான் இருப்போம், பொம்பளை அப்படிதான் இருப்போம். யாருமே விதிவிலக்கே கிடையாது. ஒண்ணு காதலிச்சவனோட போயிருவாங்க, அப்படின்னா புரிதல கல்யாணம் முடிச்சவன புரிதம் கூட போயிடுவான், அப்படின்னா பொண்டாட்டிக்கு பின்னால போயிடுவான்.
அந்த மனைவி பக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு பிறகு பிள்ளைகள் மேல இந்த பத்து வளர்ந்துடும். இவனை பெற்றவங்களையும் வளர்த்தவங்களோட பத்துல குறைவு. அப்ப எல்லாருடைய பத்துமே சூழ்நிலைக்கு தகுந்தாற் போது மாறக்கூடியதுதான். ஆனா நிலையான பத்து எது, நிலையானது எது, நிலையானது நமக்கு தேவையா? முதல்ல நிலையானது எது என்று தெரிந்தால் மட்டும்தானே நமக்கு தேவையா இல்லையா முடிவே நம்ம எடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனிதனை பற்றி நினைப்போம். அவனை பற்றி நினைக்கும் போது அவனை பற்றி ஆராய்ச்சி உள்ளத்துல தோணும். இப்படி குணமுடையவரா இருப்பாரோ, இப்படி தவறான உணர்ச்சி உடையவரா இருப்பாரோ, இவருடைய அறிவு நமக்கு பொருந்துமா பொருந்தாதா, இவருடைய நட்பு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத தோன்றி கருது அவரை பற்றி கற்பனைகள் பல்வேறு பண்ணி ஒரு நாளோ 2 நாள் உங்களுக்கு அவரை பற்றி சிந்தனை இருந்து அந்த மனதை அமைதியாக இது ஒரு நிலைமை. அடுத்து இன்னொரு மனிதரை பற்றி சிந்திப்போம். அவர் நம்ம உள்ள இருந்தவரா இருக்கும். அவருடைய குணம், அவருடைய வார்த்தை, இவைகளெல்லாம் நம்முடைய நட்புக்கும் அன்புக்கும் பொருந்தாததா இருக்க, இவங்க பழகதே தப்பா போச்ச அப்படி நினைச்சு நினைச்சு ஒரு நாள் முழுக்க தூங்காம மன உளைச்சலுக்காயிரும் மனிதன். அப்போ அவனை பத்தி நினைக்கும் பொழுது இந்த உள்ளத்துக்கு ஒரு அமைதி இல்லாம போகுது. அதே மாதிரி தான் பெற்ற பிள்ளைகள் தன்னை மதிக்காம இருக்கும் பொழுது உள் உலகத்துல மரியாதை குறைவா இருக்கும், வெளி உலகத்துக்கு நடிப்பா இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்துக்குள்ள வேதனைப்பட்டு எவ்வளவு உதவி செஞ்சு நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம், என்ன பண்ணா செஞ்சோம், ஆனா உள்மனது சரியில்லாம வெளிமனத்துக்கு நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு நெஞ்சில படமாட்டம் தடுமாற்ற உணர்வு தோண்டி உள்ள உறங்காமல் வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் உள்மனதோடு நல்லாவே இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாம. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள்ல நீங்க எந்த மனிதனை நினைத்தாலும், எந்த உறவுகளை நினைத்தாலும், எந்த நட்பை நினைத்தாலும் நம்ம உள்ள ஒரு நாளும் அமைதியா இருக்க போறதே இல்லை. அதனால்தான் அலைகள் ஓய்வதில்லை. சினிமா படம் நினைக்கிறாங்க, கடற்கரை என்னைக்கு ஓய போது நாம என்னைக்கு முங்கி போய் குளிக்க போறோம். அலைகளோடு அலைகளாய் நீந்தி முங்கு இடத்தில் முங்கி எழுகின்ற இடத்தில் எழுந்து கடல் மூழ்கி வந்தால் புண்ணியம் என்று சொன்னது போல இந்த சம்சாரம் என்ற ஒரு மாபெரும் கடலுக்குள் நாம் எல்லாம் ஆழியில் பட்ட ஒரு துருவை போல அலைமோதி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா யாருக்குமே அமைதி இல்லை. பணத்தால் மனத்தால் குணத்தால் உறவால் பிரிவால் பாதத்தால் பட்டால் இந்த உலகாய வாழ்வில் இருக்கின்ற அனைத்து பிறப்பாலும் அனைத்து சந்திப்புகளாலும் மனிதன் அமைதி இழந்தே போகிறான். சில நிமிடங்கள் சில நேரங்கள் கிடைக்கிற நிம்மதியை வைத்து ஒருவர் நல்லவர் என்று முடிவெடுப்பதும் தவறு. சில வேளைகளில் தோன்றுகிற ஒரு வார்த்தையை வைத்து கெட்டவர் என்று முடிவெடுத்து உதவுவதும் தவறு. எதற்கு இந்த வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் மனிதன் வாழ்வது ஏன்? எப்பொழுதும் நடுமை தவறாக நல்ல உள்ளத்தோடு இருந்து நிலையாக இருந்தால் என்ன என்று சிந்திப்பவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் பக்குவத்தை அடைகிறான். இந்த பக்குவத்தை அடைவதற்கு என்று உள்ள ஒரே ஒரு நெறி மட்டும்தான் ஆன்மீக நெறி. இந்த ஆன்மீக நெறிகள் மட்டும்தான் ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தும். ஆன்மீக நெறி மட்டும்தான் மனதுக்கு தெளிவு கொடுக்கும். ஆன்மீக நெறி மட்டும்தான் ஒருவரின் நன்னடத்தை உருவாக்க காரணமாக இருக்கும். கடவுள் என்ற ஒரு சக்தியை மனிதன் கண்ணால பார்க்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல கோடான கோடி ஜீவன்கள் கண்ணால பார்க்காம இருந்தாலும், ஆனா கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்கு என்ற பூர்ண நம்பிக்கையோடவே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சக்தியின் மீது அவன் வைத்த ஒரு பற்று ஒரு பயத்தையும் கொடுக்கிறது. அந்த பயம்தான் அவனுக்கு சிறந்த நயத்தையும் கொடுக்கிறது, நன்னயத்தை கொடுக்கிறது. கடவுள் மேல உள்ள ஒரு பக்தியும் ஒரு பயமும் தான் மனிதனுடைய உள்ளுணர்வின் ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும், ஒரு சிறந்த நடத்தையை கொடுக்கும். அடுத்தவனுக்கு தீங்கு செஞ்சிடக்கூடாது. மனிதன் பார்க்கவில்லை என்றாலும் இறை சக்தி பார்த்து கொண்டிருக்கிறது என்ற தூய்மைக்கு வந்து விட்டார் என்றால் அவன் தீய வழியில் செல்லாதிருப்பான் என்பது நம்பிக்கை. அதுக்கு ஆன்மீகம் பயன்படுகிறது. சரி, இப்ப யாரை பார்த்தாலும் யாரை நினைத்தாலுமே மனது அமைதியில்லாம போதுன்னு ஒரு முடிவு வந்துட்டோமே. யாரை நினைத்தால் நமக்கு உண்மையான அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தேவை. கடவுளுங்கிற ஒரு இறை சக்தியை நினைத்து உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் நமக்கு உள்ளத்துல ஒரு நிலையான அமைதி கிடைக்கும்.
அந்த நிலையான அமைதி கூட ஒருவருக்கு கிடைக்கவில்லை இறை பக்தியில். அப்படி என்றால் அவன் ஒரு காரிய பக்தன் என்பது பொருள். இந்த காரியத்துக்காக இறைவனை அவன் பிரார்த்தனை செய்கிறான், இந்த கோரிக்கைக்காக அவன் கடவுளை பிரார்த்தனை செய்கிறான். அந்த பிரார்த்தனைகள் தடுமாற்றமும் தடைகளும் காலதாமதம் ஆகிற பொழுது கடவுளையே எதிரியாகவும் நினைப்பான் மனிதன். கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் இருந்து அவன் விடுதலை ஆகுவான், இறைவன் மீது கொண்ட பற்றில் இருந்து அவன் பகையாகுவான். என்ன கடவுள், யாரை கூப்பிட்டு என்னத்தை கண்டோம், நடக்கணும் நடக்கட்டும் என்ற விரக்தி மனப்பான்மைக்கு வருகிறான். ஆக அப்ப இந்த இறைவனை பிரார்த்தனை கொள்ளுகிற பொழுது கூட அவனுக்கு அமைதி கிடைக்கவில்லையே, அப்ப அவன் மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கடவுள்கிட்ட கூட நீ எந்த எதிர்பார்ப்புகளும் வைக்காதே, கடவுள்கிட்ட கூட நீ எந்த எதிர்பார்ப்பும் வைக்காத, கடவுள்கிட்ட கூட உனக்கு வேண்டும் நினைச்சு ஒரு நம்பிக்கையை நீ வைக்காத, கடவுள்கிட்ட கூட இந்த காரியத்தை நீ நடத்தி கொடு என்று சொல்லி நீ கேட்காத. ஆனா நீ இயற்கையாக இறைவா என்னை வழிநடத்துவது நீதான், ஒன்னிடம் நான் சரணாகதி ஆகிவிட்டேன், என் வாழ்வெல்லாம் உனக்காகவே தந்தேன் என்று எப்பொழுது நீ பூர்ண சரணாகதியுடன் கடவுளை நீ நம்புகிறாயோ, கடவுளை நீ வணங்குகிறாயோ, அப்பொழுது எல்லாவற்றையும் தானாகவே உனக்கு வந்து அடையும். இதுதான் அந்த உலகத்தில் உள்ள முக்கியம். இதை பக்குவப்பட்டவன் தான் செய்வான், சராசரி மனிதன் செய்ய மாட்டான். ஆண்டவனுடைய எதிர்பார்த்து கூட நடக்கலையே, அவருக்கு இதை செய்து தந்தார் என்று அவங்க அப்போ விட்டு முதலா குறைஞ்சு போது அப்படி பகவானையும் கருதுவாங்க. அப்போ மனிதன் என்ன செய்ய வேண்டும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பூர்ண நம்பிக்கையோடு இறைவனை தரிசிப்பதும், இறை சக்தியின் மீது நம்பிக்கை கொள்வதும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீயே எல்லாம் செய்வாய் என்று பூர்ண சரணாகதியுடன் எவனொருவன் தன்னுடைய மனதை இறைவனுக்கு காணிக்கையாக்குகிறானோ அவன் ஒருவனே இந்த உலகத்தில் சலனம் இல்லாத மனிதனாய் வாழ்கிறான், அலைப்பாய்கின்ற மனமில்லாத மாணிக்கமாக இருக்கிறான், துயரமற்ற தூய நிலை கொண்டவனாக இருப்பான், அவனே தூய ஞானத்தின் பிரதிபலிப்பாகவும் இருப்பான், நாளை வருவதை என்னென்று சொல்லுகின்ற சக்தி உடையவனாக இருப்பான், முக்காலம் உணர்ந்து முக்தியை பெறுகின்ற பக்குவம் உடையவனாக இருப்பான். அந்த நிலைகளை அடைவதற்காக எப்பொழுது நம்முடைய மனதை இறைவனுக்கு முழு காணிக்கையாக்குகிறோமோ அது மூட நம்பிக்கை அற்றது, அது அறியாமை அற்றது, அது ஆழ்ந்த இருளில் ஏற்றி வைத்த அகல்விளக்கை போன்று ஒளிமயமானது. இந்த நிலைகளை மனிதன் கடைபிடித்தான் என்றால் அவன் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை இறை சக்தி என்பது உண்மையாக வழங்கும். அந்த வழங்குகிற நிம்மதியிலே அவன் தன் வாழ்வை நிலையாக கொண்டு போவான். ஆக உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்துக்கு காரணமும் உன் எதிர்பார்ப்பு, உன்னுடைய ஒவ்வொரு துயரத்துக்கு காரணம் உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய ஒவ்வொரு கவலைக்கும் காரணம் நீ வைத்த ஆசை. இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது பூர்ணமான எண்ணத்தோடு நீ இருந்து உன் கடமைகளை செய்துவிட்டால் உன் தேவைகளும் உன்னுடைய எண்ணங்களும் உன் வாழ்வும் ஒழுங்காக தடையில்லாமல் நடக்கும் என்ற உண்மையை உணர்த்தி மாசிலாத மனதுக்குள் ஈத்தனை இருக்க வைத்து என்னாலும் இந்த உலகில் உயர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க.